நின்று ஆடும் வேலன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, ஞானவேல் அழகனுக்கு, குன்றக்குடி பாலனுக்கு, திருப்போரூர் முருகனுக்கு, வடபழனி ஆண்டவனுக்கு, தென்பழனி வேலவனுக்கு, வல்லக்கோட்டை அழகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, அப்பனுக்கு, ஆண்டிக்கு, சுப்பனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, அரோகரா அரோகரா. இன்னைக்கு பயணம் போதும். எல்லாரும் ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில போலாம். சாமிங்கெல்லாம் காவடியை ஓரமா இறக்கி வச்சுட்டு உட்காருங்க. முருகா. பாசி படர்ந்த மலை, பங்குனி தேரோடு மலை, ஊசி படர்ந்த மலை, உத்திராட்சம் காய்க்கும் மலை, மலைக்குள் மலை நடுவே மலையாள தேசமப்பா. மலையாள தேசம் விட்டு மயிலேறி வருவாயப்பா. அந்த மலை குயர்ந்த மலை ஆகும் எங்கள் பழனி மலை. குயிலிருந்து கூவுதப்பா, வேலெடுத்து கச்சை கட்டி விதவிதமாய் மயிலேறி கோலாகலத்துடனே குழந்தை வண்டி வேலவனே. வீரப்பா தைப்பூசம்
நெஞ்சமுருகி நின்று நீயே துணை என்று கெஞ்சி அழைத்தால் வருவான் முருகன், கேட்பதெல்லாம் தருவான். நெஞ்சமுருகி நின்று நீயே துணை என்று கெஞ்சி அழைத்தால் வருவான் முருகன், கேட்பதெல்லாம் தருவான். வெற்றிவேல் முருகா, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி தந்தருள்வாய். நின்னருளால் எல்லோரும் இன்பமாயிருக்கட்டும், எல்லோரும் அமைதி பெறட்டும், எல்லோரும் ஆனந்தம் அடையட்டும். ஓம் சரவணபவா. உமா, ஏய் உமா, அடியே உமா, இத வந்துட்ட. ஏண்டி கோயிலுக்கு போக நேரமாச்சு, நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ உள்ள பொந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்லத்த, முருகனுக்கு விளக்கு ஏத்திட்டு இருந்தேன். ஆமா, நீ விளக்கேத்தலன்னு தான் முருகன் அழுதுகிட்டு இருக்காரு. சாமிக்கு செய்யறதெல்லாம் இப்படி தப்பா பேசாதீங்க அத்த. அனாத கழுத, நீ தப்பு ரைட்டுன்னு எங்கிட்டயே வியாக்கியானம் பேசுறியா? உன்னெல்லாம் மாட்டு கொட்டாயில வச்சிருக்கணும்டி. உள்ள இடம் கொடுத்தேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். போடி, போய் உள்ள பால் பஞ்சாமிர்தம் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வா. விவேக், விவேக். அம்மா, கோவிலுக்கா போற? ஆமா. அங்க வா. ஏண்டி சாவி கொத்த எதுக்கு எடுத்துட்டு போற? கூட்டத்துல பக்தி பரவசத்துல எங்கயா தொலைச்சிட்டு போற? ஏண்டி உங்க அம்மாவுக்கு ஆவி பிரிஞ்சாலும் சாவி பிரியாது போல் இருக்குதே. எப்படா ஆவி பிரியும் தானே எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த விவேக் எங்க போய் தொலைஞ்சா? விவேக், ஏய் விவேக், விவேக். என்னம்மா, ஏன் இப்படி கத்தி உயிரை வாங்குற? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, இத கொண்டு போய் கொஞ்சம் கார்ல வைடா. கார்ல ஓப்பன ஒழிய நீ கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். அந்த மாதிரி தெய்வ குத்தம் எல்லாம் அம்மா செய்ய மாட்டாங்கடா. ஐயோ, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கீங்களே. இந்தா, இத எடுத்துட்டு போய் கார்ல வை. உமா, சீக்கிரம் வந்து தொலைடி. வாங்க, பாட்டி வழி அனுப்பிச்சிட்டு வரலாம். வா. எங்கடி இந்த உமா? உமா, இந்த வந்துட்ட. போலாத. நீ எங்கடி வர? கோயிலுக்கு தான். நீ கூட வந்துட்டா இங்க வேற எல்லாம் யார் செய்யறது? இன்னைக்கு ஆடி கிருத்திகை அத்த, கோயிலுக்கு வந்துட்டு வந்து எல்லா வேலையும் செய்யறேனே. நீ கோயிலுக்கு வரலனா அங்க ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது. உனக்கும் சேர்த்து நானே வேண்டிக்கிறேன். நீ வேற எல்லாம் முடிச்சிட்டு முடிஞ்சா அங்க வா. டாடா பாட்டி, டாடா. டாடா. ஏன் மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கிற? அத்தை கோயிலுக்கு தானே போயிருக்காங்க. அவங்க பிரார்த்தனை பண்றதா உனக்கு தான் நல்லது. அதான் வேலை எல்லாம் முடிச்சிட்டு வான்னு சொன்னாங்கல்ல, சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு போயேன். பாத்தியா, மறந்துட்டேன். நீ சட்டு புட்டுன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. எனக்கு புட்டு செஞ்சு வச்சு கொத்துக்கடல சட்னி வச்சிரு. குழந்தைங்களுக்கு சாதம் வடிச்சிடு. நான் டயட்ல இருக்கேன், எனக்கு சப்பாத்தி பண்ணிடு. எனக்கு எப்பவும் போல இட்லி செஞ்சு வச்சிடு. நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு கட்டிட்டு போக வேண்டிய புடவையை அயன் பண்ணிடு, சரியா? அப்புறம் குழந்தைங்க யூனிஃபார்ம் எல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுடு. அயன் இப்ப பண்ண வேண்டாம், நாளைக்கு காலையில பண்ணிக்கலாம். ஹலோ, ஈர துணிலாம் அயன் பண்ண முடியாது, காஞ்ச பிறகு தான் அயன் பண்ண முடியும். போட, போய் வேலையை பாரு, போட. அம்மா உமா, நீ எந்த வேலையை முன்ன பின்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா என் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் கரெக்டா செஞ்சிரு. இல்ல அதுங்க ஏன் பிராணனை வாங்கிருங்க. ஓகே?
முருகா, இந்நேரம் உனக்கு பாலாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்ல? நான் உனக்காக செஞ்சமைச்ச பஞ்சாமிரதத்தை ஏத்துக்கிட்டியா முருகா? உடம்பு முழுக்க விபூதி பூசிக்கிட்ட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பல்ல? முருகா, அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு உனக்கு நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கந்தர் அலங்காரத்தை கண்ணால பாக்குற பாக்கியம் இல்லைனாலும் மனசால பாக்குறேன். நான் தொடுத்த மாலையையும் கொடுத்த பூவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் முருகா. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியே மனம் பொரிய வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. முருகா. முருகா, சொர்க்கம் வேணும்னு ஒன்று வேண்டிக்கிட்டா அது வியாபாரம், நரகம் வேணான்னு வேண்டிக்கிட்டா அது கோழத்தனம். சதா உன்னையே நினைக்கிறேன், மனசு வேணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கும் உனக்கும் இடையில வர தடையை நீக்கு. என் மனசு கல்லாவே ஆனாலும் உன் கருணைப்பட்டா வைரமா மாறிட முடியும். வேலும் மயிலும் துணை. முருகா சரணம். சீனு, இந்த வருஷமானும் தைப்பூசத்தன்னைக்கு திருச்செந்தூருக்கு போய் அந்த முருகனை தரிசிக்கணும்பா. ஆமா பாட்டி, முருகனை தமிழ் கடவுள்னு சொல்றாளே, ஏன்? தமிழ் மொழியில் உள்ள 12 உயிரெழுத்துக்களும் அந்த முருகப்பெருமானுடைய 12 தோள்கள், 18 மெய்யெழுத்துக்களும் அவனுடைய கண்கள், இணையெழுத்துக்கள் 6ம் அவனுடைய 6 முகங்கள், அக்கென்ற ஆயுத எழுத்து அவனுடைய ஞானவேல். அப்படின்னா வேலும் மயிலும் துணைன்னு எந்த அர்த்தத்துல சொல்றோம்? வேலுங்கிறது ஞானசக்தி, அதாவது முருகனோட பேரறிவு. மயிலுங்கிறது அந்த பேரறிவுக்குட்பட்ட உயிரோட 6 அறிவை குறிக்கிறது. அறிவுனே ஆற்றல் முருகன்னு சொல்றதுதான் வேலும் மயிலும் துணைங்கிறதோட அர்த்தம். மகேஷா, திருநீர் அணியறது எதுக்கு? நல்லா தெரியும். மனசு பரிசுத்தமா வெள்ளையா தூய்மையா இருக்கிறதுக்கு அடையாளமா தான் விபூதி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றாங்களே, அதுக்கு இதுதான் பொருள். உடம்பு நோய் நொடி இல்லாம ரத்தம் சுத்தமா இருக்குன்னு காட்டுறதுக்கு அர்த்தம் தான் குங்குமம். அண்ணா, உம்ம பையனோட ஞானம் என்ன மெய் சிலிர்க்க வைக்குது. உங்களுக்கு அப்புறம் இந்த கோயிலோட தலைமை குருக்களா இருக்கிற தகுதி உம்ம பையனுக்கு மட்டும்தான் இருக்கு. மாமா, அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கேளே. நான் படிச்ச புஸ்தகத்தெல்லாம் நீங்களும் படிச்சிருந்தேன்னா நான் சொன்னதெல்லாம் நீங்களும் சொல்லியிருப்பேள். இப்படிதான் 4 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுண்டு என்னவோ கடவுளையே நேர்ல பார்த்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பா. அது எல்லாம் நம்பாதீங்கோ. முருகா,
ஏன் பாட்டி சிரிக்கிறீங்க? தனக்கு தலைமை குறுக்களா வரப்போறவன முருகன் எப்படியெல்லாம் பேச வைக்கிறான்னு நினைச்சேன், சிரிச்சேன். பாட்டி, நீ சொல்ற மாதிரி முருகன் பேச வைக்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். ஒன்னு தெரிஞ்சுக்க, பரம்பரை தலைமை குருக்கள் பதவி எங்க அப்பா தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. நான் சாமிக்கு தீபாரதனையும் காட்ட மாட்டேன், தட்டையும் ஏந்த மாட்டேன். மகேஷ், ஏன் கத்ரேள்? வேண்டாடா, இப்படி எல்லாம் பேசாத. இது அவனுக்கு செய்யற தொண்டுடா. இறைவனுக்கு தொண்டு செஞ்சுட்டா வயிறு பசிக்காம போயிடுமா என்ன? வரவங்க தீபாரதனை தட்டுல போடுற காசை நம்பி நான் பொழப்பு நடத்த விரும்பல. என் படிப்புக்கு ஏத்த வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட ஜாபுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்காக தான் பணம் வாங்குறதுக்கு வந்த. டேய் டேய், அந்த படத்தை கூட உன் தோப்புனார் தட்டேந்தி தாண்டா தரணும். தட்டேந்திரத அவமானமா நினைக்கிற உனக்கு அதுல வர வருமானம் அவமானமா தெரியல? அப்பா, நான் அவமானம்னு சொல்லலப்பா, எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்றேன். தயவு செஞ்சு விதண்டாவாதமா பேசி என் லைஃபை வேஸ்ட் பண்ண பார்க்காதீங்க. என்னால உங்க பொறுப்பை ஏத்துக்க முடியாது. பெத்த கடனுக்கு நான் வேலைக்கு போற வரைக்கும் கொஞ்சம் காசு கொடுத்து உதவுங்க. வர. சைக்கிளை தள்ளிக்கிட்டு வந்த, என் பொண்டாட்டி செல்லமால ஓட்டிக்கிட்டு வந்த. பெரிய வீட்டுக்காரர வாங்க சாம்பா, வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. வாசனை மூக்கு தொலைக்கிறது, மசாலா வாசனை. என்ன மாப்பிள்ள மறுவீடு வந்திருக்கிறாரா? விருந்தா? ஆமா. மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ள ஊர் சுத்தி பார்க்கலான்னு போயிருக்காரு. வந்த உடனே நாகம்மா கிட்ட கூட்டு வரலான்னு இருக்கேன். வந்த உடனேயா? ஏங்க, நீங்க உள்ளூர்காரரு, அவன் வெளியூர் மாப்பிள்ள. நெளிவு செலவு நீங்க சொல்ல வேணாம். ஊருக்குள்ள வந்த உடனே நாகம்மாவை அவன் பார்க்கலன்னா அந்த அம்மா என்ன நினைக்கும்? ரெண்டாம் பட்சமா நம்மள நினைச்சிட்டாங்க, நினைக்குமா இல்லையா? அவங்க நினைக்கலன்னா கூட நீங்க நினைக்க வச்சிடாதீங்க. மாப்பிள்ள வந்த உடனே காணிக்க தட்டோட நேரம் வந்து நாகம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வைக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. ஆமா, என்னம்மா அஞ்சல, நல்லா மாப்பிள்ளைக்கு ஊர்ல சுத்தி காமிச்சியா? ஊருக்குள்ள என்ன இருக்குது? ஒரு எருமை குளம், 2 பனை மரம் எல்லாம் இருக்கு. ஆனா கோவில் இல்லையே. கோவில் இல்லாம ஊரே களையந்த மாதிரி இருக்கு மாமா. மாப்பிள, இங்க கோயிலும் கிடையாது, வழிபாடும் கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா இந்த ஊர்ல நாகம்மா தான் கண்கண்ட தெய்வம். சிங்கமாசுரா, முன்னுதற்கரிய சூரா, பானுகோபா, பிரம்மராட்சசா, சிறுமுனி காட்டேரி, ஜங்காத மகாளமுகி, அகோர கண்டங்கோர, வில்லி சூனிய அஷ்டமோகினி, சாகினி டாகினி, பிரம்ம ராட்சசா. அவங்க யாரா வேணா இருக்கட்டும். மனுஷங்களை கும்பிடுறது மரியாதைக்காக, தெய்வத்தை கும்பிடுறது பக்திக்காக. பக்திக்கு ஒரு கோவில் வேண்டாமா? கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு பழமொழியே சொல்லியிருக்காங்களே. மாப்பிள்ள, வாமாச்சாரம் வாம பூஜைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவதைகளை கும்பிட்டு கெட்ட சக்திகளை செய்யற ஒரு சூனியக்கார வேலை அதானே? இருக்கலாம். ஆனா அந்த வாமாச்சாரத்தை வழி வழியா செஞ்ச மகான்களும் மகரிஷிகளும் சமாதியான பூமி இது. அதனாலதான் பூதனூர் பேர் வச்சாங்க. இங்க கல்லறைகளுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு கோயில்னு சொல்லக்கூடாது. நான் கேட்கறது அந்த தீவினைகளை கட்டுப்படுத்துற ஒரு முருகன் கோவில், அவ்வளவுதான். பெரிய வீட்டுக்காரர, மாப்பிள்ள வில்லங்கமான பேரை சொல்றாரு. இது அந்த அம்மா காதுல விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஏன் அந்த நாகம்மாவுக்கு என் முருகன் எதிரி கடவுளா? அவனோட தாயும் தந்தையும் கழுத்துல மாலையா போட்டிருக்கிற அந்த நாகத்தை அவன் மயிலோட காலடியில போட்டு மிதிக்க வச்சவங்க என் வேலை. அந்த நாகம் என் முருகன் காலடியில கிடக்கிற துரும்பு. மாமா, நீங்க எனக்கு 5 காணி நிலம் சீதனமா தந்தீங்கல்ல, அதுல அரக்காணி நிலத்துல ஏன் செலவுல நான் முருகன் கோவில் கட்ட போறேன். நான் இங்க நிக்கிறதும் தப்பு, இத கேட்கறதும் தப்பு. நான் கேட்டேன்னு தெரிஞ்சா நாகம்மா என்ன சாம்பல் ஆக்கிடுவா. பெரிய வீட்டுக்காரர, முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஊருக்கு அனுப்புங்க. முடிஞ்சா நாகம்மான தரிசனம் பண்ண சொல்லுங்க. நான் வரப்பா. மாப்பிள, இங்க காத்து கூட காது இருக்கு. கொஞ்சம் காணிக்கை செலுத்தி முதல்ல நாகம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. எங்களை உத்தேசம் பண்ணியாவது கொஞ்சம் வார்த்தைகளை கொட்டாம மௌனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா, நாகம்மாவை தரிசனம் பண்றதுக்கு வீட்டுக்காரரை கூப்பிட்டு புறப்படுமா. மாப்பிள, உடுப்ப மாத்துங்க, கடுப்பாயிர போறாங்க.
பார்த்துமா. ஏண்டி, சாதம் தான் கம்மியா இருக்குல்ல, அத கையால எடுத்து போட்டுக்கோயே. நீ பாத்திரத்தை சுரண்ட சத்தம் என் காதை புழக்குது. சாரிக்கா. எல்லாத்துக்கும் இந்த ஒரு வார்த்தை சொல்லியே வாய் அடைச்சிடு. இங்க பாரு, இனிமே நீ சமைக்கும் போது உனக்குன்னு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்க. எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்ச, யார் சாப்பிட்டாங்க யார் சாப்பிடலன்னு எதுவும் யோசிக்காது. எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு உன்னை பட்னி போட்டு கொன்னுடுவாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கடி. மூஞ்சிய பாத்துக்கிட்டே இருக்காத, சாப்பிடு. அம்மா, தாயே, தர்மம் பண்ணுங்கம்மா. நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா தாயே. வரம்மா. ஏண்டி, உனக்கு சோறு போடுறதே தண்டம், இதுல பிச்சைக்காரனுக்கு நீ சோறு போடுறியா? இல்லக்கா, நான் சாப்பிட்டு வச்சிருந்த சோத்தை தான் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். ஆமா, பெரிய கர்ண பரம்பரை தர்ம பண்ண வந்துட்டா. நீ சாப்பிடுற சாப்பாடா இருந்தாலும் எங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ண கூடாது. இன்னொரு தடவை இப்படி பார்த்தேன், நடக்கிறதே வேற. போ பாபு. பா. என்ன தீபா, உமாவை ஏன் அதுக்குள்ள விட்ட? இன்னும் 4 வாங்க வேண்டியதானே? பின்ன என்ன மகேஷ், இன்னைக்கு தெரியாம சோறு போடுவா, நாளைக்கு வீட்டுல இருக்கிற எதையாவது திருட்டு தானே பண்ணுவா. அப்பப்ப தலையில தட்டி வைக்கணும், அப்பதான் ஒழுங்கா இருப்பா. கரெக்ட் கரெக்ட், நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். நான் கூட எங்க உனக்கு தர்ம சிந்தனை இல்லையோன்னு நினைச்சேன். அப்படிலாம் கிடையாது. முந்தா நாள் கூட கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ பிச்சைக்காரனுக்கு 4 நாள் தர்மம் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளவு பண்ண? 4 நாள். அடேங்கப்பா, யாருக்கு வரும் இந்த தாராள மனசு? அதனாலதான் ஆண்டவன் கௌசல்யாக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். இந்தா பிரசாதம். உங்க அம்மா கௌசல்யாக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு ஸ்பெஷல் பூஜை பண்ண சொன்னாங்களாம். அதோட பிரசாதம் தான் அப்பா கொடுத்தமிச்சாரு. கல்யாணம் ஆகணும்னு இது வரைக்கும் பண்ண பூஜைக்கு ஒரு கல்யாணமே பண்ணிருக்கலாம். எல்லாம் தண்ட செலவு. சரி, நீ உள்ள வா. இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். இப்படி ஒரு ஜென்மம். என்னவுமா, ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. வா மகேஷ், எப்போ வந்த? அம்மாவை கொஞ்ச நாளா கோவில் பக்கமே காணுமே, என்ன விஷயம்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எங்க மகேஷ், வீட்டு வேலையே சரியா இருக்கு. அதுவும் இல்லாம நான் ஒரு நிமிஷம் இங்க இல்லைன்னு வச்சுக்கேன், எல்லாரும் தவிச்சு போயிடுவாங்க பாவம். ஆமா ஆமா, அவங்க உன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் எனக்கு தெரியுமே. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பாடுதான். பொய் சொல்லாத, அப்புறம் முருகன் கண்ணை குத்திடுவான். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்தா. என்ன இது? உனக்காக காசு கொடுத்து கடையில வாங்கினா நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கோவில் பிரசாதம் உங்க அத்தை கிட்ட கொடுக்க சொல்லி அப்பா கொடுத்தாரு, அத உன்கிட்ட நான் கொடுக்கறேன். ஐயோ வேணாம் மகேஷ், அத்தைகிட்டே கொடுத்துறேன். இங்க பாரு உமா, இப்போ நீ எனக்காக இத வாங்கி சாப்பிடுற இல்ல, அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஒன்னும் யோசிக்காத, கையலம்பு. இந்தா அலம்பு. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. உமா, நான் உன்னை சொல்றேன்,
தப்பா எடுத்துக்காத. இந்த வீட்ல உனக்காக வருத்தப்பட ஒருத்தரும் இல்ல. குட்டி போட்ட பூனை மாதிரி இந்த வீடே கதின்னு சுத்திக்கிட்டு இருக்காத. இல்ல மகேஷ், இந்த வீட்ல எல்லாரும் என் மேல பாசமா தான் இருக்காங்க. உங்க அத்தை என்னை விட்டே கொடுக்க மாட்டியே. பரவாயில்ல, இங்க பாருவம்மா, உன்னை பத்தி இந்த மகேஷ்க்கு நல்லா தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் அவன்தான் உன் கூடவே இருக்க போறான். ஞாபகம் வச்சுக்க. வர. என்னையாச்சு மருதையனுக்கு? பூச்சிக்குள்ள தென்னை மரத்துல ஏறும்போது வழிக்கு கீழே விழுந்துட்டாரு. மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாரு. எந்த மரத்துல ஏறினா தெரியுமா? படையலுக்கு கல்லுப்பானை கட்டி இருக்கிற மரத்துல ஏறி இருக்கிறான் இவன். ஏன்டா, ஒவ்வொரு மரத்துல ஒரு முனி இருக்கு, ஏறினா தள்ளி விட்டுருன்னு சொன்னா இல்லையா? தள்ளி விட்டுருச்சு. தெரியாதனமா செஞ்சுட்டான். நீங்க தான் மன்னிச்சு நாகம்மா கிட்ட சொல்லி காப்பாத்தணும். காத்து கருப்பு அடிச்சிருக்கும் போல இருக்கு. நீ ஒண்ணு செய்ய, நாகம்மா வரும்போது காலடி மண்ணை எடுத்து உடம்புல பூசு. தப்பு பண்ணாதீங்கடா. அடே வாங்க பட்டணத்து மாப்பிள்ள, வீட்டில் அவர்கிட்டையும் எங்கிட்டையும் பேசுற மாதிரி நீங்க பேசாதீங்க. வீராப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. இங்க நாகம்மா தான் காவல் தெய்வம். உங்க முருக பக்தியை அவங்க கிட்ட காட்டுங்க. வாழ வேண்டிய புள்ள தாலியும் கழுத்துமா வந்திருக்கு, சரியா நடந்துக்க. சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், அவ்வளவுதான்.